மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. அது பக்கத்துலேயே கைப்புன்னு இருக்கும், அதையும் கொடுத்தீங்கன்னா மற்ற நண்பர்களுக்கும் வீடியோ போய் சேரும். ப்ளீஸ் மறக்காமல் லைக்கும் கைப்பும் கொடுத்துருங்க நண்பர்களே. கிளம்பலையா? நேரம் என்னாவது? இவங்கெல்லாம் கிளம்பி நாம போய் நேர்த்தி கடனை செலுத்ததுக்கு நேராவது வாங்கடா. இல்லடா காட்டுக்குள்ள போறதுக்கே 4 மணி நேரம் ஆகும். வேற ஒண்ணு இல்ல, வர வர இந்த பயிர்களுக்கு நம்ம மேல பயம் இல்லாம போச்சுது. ஏண்டா நம்ம காட்டுக்குள்ள கூட்டு போறத பத்தி அவனுக்கு சந்தேகம் வந்துருமோ? நேர்த்தி கடன் செலுத்த போறோம்னு சொல்லி கூட்டு போறோம், இது பார்த்துக்கலாம். அவனும் இந்த பயிலுக்கு ரொம்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்கடா. நம்ம மேல ஒரு துளி கூட பயம் இல்ல. ஆமா, இதுக்குதான் சொன்னேன், காலகட்டம் நீ ஒரு கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி பிள்ளோட வந்திருந்தா அவளுக்கு பயம் வந்திருக்கும். சொல்லு டேய், இந்த பையனுக்கு வர பயமே இல்லடா. நாம இப்படி சிங்களா இருந்தாலும் இந்த பையனெல்லாம் பயப்படுவானுங்க. என்ன இப்ப நம்ம கிட்டே கட்சி தூக்குதா? இவனை சம்மதிக்க வைக்க முடியாதோ? வாமா பொண்டாட்டி, வா வா வா. சேட்டை பண்ணுவாத, இங்க வா. போதுமா, இங்க தள்ளி வா. நல்ல புள்ள ஈரமா இருக்குடி, இங்க தள்ளி வா. மூச்சு முடிட்டு வந்து உனக்கு உள்ளுக்குள்ள கிடக்கிறதுக்கு. ஓமோ வரல பாரு. அட்டம் முடிக்காத, சொல்ல கேளு. உனக்கு நான் பேச்சு வார்த்தையே ஆகாது. போடி பின்னாடி வாடி. நேரம் மாசமா இருக்காளே, கொஞ்சம் விட்டு பிடிக்கலான்னு பார்த்தா என்ன போல பாத்துக்கிட்டேன். நீ இப்படியே பார்த்தா நான் என்னடி பண்ணுவேன்? அழகு போல இருந்துக்கிட்டேன். என்ன பட்டி போட்டுக்க பாத்துக்க. தான் நினைக்க புரிய மாட்டேங்குது. இப்படி இருந்தா இப்படி இந்த கிங்ஸ் விடுவான். ஏண்டி இப்படி கொள்ளுத? ஏண்டி முடியலடி. எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, விடுங்க. போதும், விட்ட போறீங்களா இல்லையா? நினைக்க முடியலையே. இந்த கிங்ஸ் இப்படி பிறந்திருக்கா? அவனுக்கு எப்படி இருந்தா பிடிக்கும்னு தெரிஞ்சு அப்படியே பிறந்திருக்கா. ஆமா, தவறு வந்திருக்கு இந்த முரட்டு பையனுக்கு. விட்டதே இல்லை என்ன வெளியில. விட முடியாது, விட்டவே முடியாது. விட மாட்டேன், பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆமாமா, பார்த்துக்கிட்டே மட்டும் தானே இருந்தீங்க. அது பார்த்துக்கிட்டே இருக்கனா காதல் அதிகமா போயிருது. அதான் எல்லாம் கை மீறி போயிருது. நிஜமா சொல்றேன், உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா காதல் அதிகமாகிட்டே போகுது. அது எக்கு தப்பாகி போயிருது. நான் என்ன பண்ணணும்? இதுக்கு மேல எக்கு தப்பா ஆச்சுதே. ஆமாமா, நீ லேஸ் பட்டவ பாரு. நான் என்ன பண்ண? ஆமாமா, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் என்ன பண்ண? சரி சரி, எந்த வேணாலும் ஒத்துக்குவா போலுக்கு. இவன் ஒத்துக்க மாட்டான். ராட்சசி ராத்திரிட்ட போதும், ராட்சசிய மாறிடுவான். போதும் போதும். ஆமாமா, நிச்சயத்தை ராத்திரி வச்சுக்கணும். நானும் சொல்லல, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. காத்துக்கிட்டு நிக்கணும். அப்படியா? ஆமா, நான் என் பொண்டாட்டி புரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஏன் இப்படி இருக்கா? ஏன் இப்படி இருக்கா? ஐயோ போதும், விடுங்க. முடியாதுடே. இவா குளிச்சுட்டு வருவோம். கொண்டுவேன், இதுக்கு மேல குளிக்க கூப்பிட்டீங்கன்னா. போடி, நீ வர வர ரொம்ப மோசம். யாரு? நீதான். ஏன் சொல்ல மாட்டீங்க? வர வர நீ கொஞ்சம் மோசம் தான். போடி, என் மனசு உனக்கு புரிஞ்சுக்கவே தெரிய மாட்டேங்குது. எப்படிங்க? என் மனசு உனக்கு புரிஞ்சுக்கவே தெரிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் கூட வெளியில விடாம வச்சுக்கிட்டு, ஓ உன் மனசு எனக்கு புரிஞ்சுக்க தெரியலையோ? என்னாச்சு? என்னடி? உங்க பிள்ளையத்தி உடைச்சிட்டா. சரி, வலிக்குதடே? இல்ல, அது ஒரு மாதிரியா இருக்கும். அதான். என்ன பாடு? கஷ்டமா தான் இருக்கு, ஆனா சுகமான கஷ்டமா இருக்கு. என்னால எவ்வளவு கஷ்டத்தை நினைச்சிட்டு இருக்க. நீங்க இப்படி பேசுறதா எனக்கு கஷ்டமா இருக்கு. சத்தியமா நீ படுற பாட்டுல நான் தாங்கிக்கிட்டே மாட்டேனே. சப்பா, இதெல்லாம் உன்னால தாண்டி முடியுது. ஒரு தூக்கம் கிடையாது, நல்லா சாப்பிட முடியல, குத்தச்சு உட்கார முடியல. அப்பா
இது கொஞ்ச நாள் தானே. கொஞ்ச நாளா? உண்மையிலே பொண்டாட்டிங்கவா சாமி தானே. நீ ஒருத்தி இல்லைனா எனக்கான அடையாளமே இல்லாம போயிருந்தேன். இன்னைக்கு மார்பு தட்டி மீசி முறுக்கி விட்டுட்டு சொல்றேன் கிங்ஸ்லின், அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கோம். நீ ஒருத்தி மட்டும் இல்லைனா இன்னைக்கு இந்த கம்பீரத்தையும் ஆண்மையும் கொடுத்தவன் நீ தானே. இன்னைக்கு உன தலை நிமிர்ந்து தெருவில் நடந்து போறேனா, கம்பீரமா இவங்கிட்டையாவது வாக்குவாதம் பண்றேனா, அது ஒன்னாலதான். சாமி, நீ எனக்கு சாமி. பார்க்க செல்லு போல இருந்துகிட்டு இந்த கிங்ஸ்லயே ஆட்டி படிச்சுட்டு இருக்க. இந்த நாராயிட்டு ஜாலியான எடுத்துக்கிட்டா. இரு, நான் போய் அபிமா வர சொல்லு. சரி. அப்பா போட்டோ தூக்கி கொண்டு வச்சா ரொமான்ஸே பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சேன். இப்பதான் வட்டி முதல்ல சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரு இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, நான் என் பொண்ணட்டே கொஞ்சிக்கிட்டு தான் இருப்பேன். போங்க. ஓய், நீ போங்கன்னா மறுபடியும் ஆரம்பிச்சிருவேன், பரவாயில்லையா? வேண்டாம், வாங்க. அப்பாட, இப்பதான் மனசார கூப்பிட்டுருக்க. வாடி. உள்ள வைப்பாங்க. என்னடியும் பண்ண சொல்றேன். நீ இவ்வளவு அழகா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? வாடா என் தங்கச்சி பத்த மவனே, நான் கிளம்பியாச்சு. நீ கெட்டிக்க போற பிள்ளைங்க. ஐயோ, நான் இதை மறந்துட்டேனே. இங்கதான் எங்கேயாவது கையில என்ன இருக்குன்னு பாரு. டேய் மகதேவா, இவனுக்கு அங்க வச்ச கழுத்தை முடிக்கும் இன்னைக்கு. இப்ப என்ன அவசரம்? ஒரு 45 வயசுல முடிச்சிருமோ உனக்கு? இல்ல மாமா, அது வந்து போடா, போய் பிள்ளைய கூட்டா போ. சரி, கிளம்பி வந்திருக்கானுங்க பாரு மாப்பிள்ள மாதிரி. போடா. ஏண்டா, ஒரு இடத்துக்கு போனா காலம்பர பொண்ணு உங்களுக்கு தெரியாது? ஒரு டிசிப்ளின் இருக்காடா உங்களுக்கு? இவர் என்ன இன்னைக்கு ரொம்ப யாவி விட்டுருக்கு. இதே சாரான், இதே சாரான், நல்லா இருக்குல்ல? இல்ல நல்லா இருக்குது. என்னப்பா இல்ல நேரம் என்ன ஆகுது? கிளம்ப வேண்டாமா? எப்ப பாரு நாங்க தான் கத்திட்டு கிடக்கோம். நேரம் ஆகுது. நீ ஒரு பயிலும் கிளம்ப வரல. ஒருத்தருக்கு இவ்வளவு பொண்ணு பிள்ளைகள் கிடையாது. அப்பவும் பிறட்டு வரதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரம்? நீங்க என்ன தாட்டி தப்பா மாப்பிள்ள மாதிரி கிளம்புனாலும் சல்லி பிசாக்க பிரோஜனம் கிடையாது. எதுக்கு இந்த மாப்பிள்ள கிட்டப்புன்னு கேட்க. மாப்பிள்ளைய ஆக விடாம பண்ணதே இவர் தான். பேச்ச பத்தியானே. டேய், பெருசா ரெண்டும் ஏதோ பிளான போட்டுக்க மாதிரி இருக்கு. நாமளே வலையில போய் சிக்கிட்டோமோ? என்ன சொல்லுத? ரொம்ப தாண்டா ஏவி விட்டுருக்கு. பையா பையன்லாம் நிக்க வேண்டியதும். மாப்பிள்ள மாதிரி கிளம்பிட்டா மட்டும் என்ன உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் கச்சா போதே. வெறுப்பேத்துறாரு, கோகப்பற்றாத. நம்ம பிள்ளைய கூட்டிட்டு போறோம். அவர் இன்னைக்கு ரொம்ப ஏவி விட்டுருக்கு. இது ஏத்திட்டாரா தண்ணிக்குனே இருனே. இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் நம்ம இங்க நிம்மதியா போக முடியும். டேலக்ஸ், சட்டெல்லாம் போட்டிருக்க மாதிரி இருக்கு. நீ சட்டை போட்டாலும் போட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்க. ஒரு வித்தியாசமும் இல்ல. இல்லடா நண்பா? மாப்பிள்ள மாதிரி கிளம்பி வந்திருக்கான். தள்ளி பிசாக்கு பிரச்சனை கிடையாது. அவர் வேணிக்கு இன்னைக்கு நம்ம விருப்பேத்தி பாக்குறாரு. சரி கிளம்பு. ரொம்ப பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கனே, சத்தியமா சொல்லிட்டு நான் போட்டுறேன். நாம இன்னும் நின்னோம் இன்னும் அசிங்கப்படுத்துவாரு. முகத்தேவா, தண்ணிக்கு நீ போட்டிருக்க. யார பத்தி என்ன வார்த்தை சொல்லிட்ட? நான் அதை தொடுவனடா. ஊத்திருப்பாருன்னு நினைக்கேன்டா. ஊத்துற மாதிரி நடிக்காரு. ஊத்துனா இவர் என்னென்ன பண்ணுவார் தெரியுமாண்ணே? உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம வேணிக்குனே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கனே. கூட பண்ணிக்காருல, அது தைரியம். இங்க நின்னோம் இன்னும் ரொம்ப அசிங்கப்பட்டு வருவா. அலெக்ஸ், சீக்கிரம் எல்லாத்தையும் வர சொல்லு. அவனே இன்னும் ரெடி ஆகல. இவன் எப்படி மத்த எல்லாம் வர சொல்லுவான் சொல்லு பாப்போம். சரிடா சரிடா, டென்ஷன் ஆகாத, நீ போ. அப்புறம் நீ ரெடி ஆயிட்டியாங்க? சோப்பா, என்ன பாடுபடுத்துறாரு ஐயா. கிளம்பிட்டேன் மாமா. இப்போ கிங்சன் கிளம்பிட்டானா? பிள்ளைங்க கிளம்பிட்டு இருக்கலாம். இப்போ வந்துருவானா? அட அட, டே நண்பா, உன் மோனுக்கு புன்னகை பாரு. மொவ கிளம்பி வரானாம். ஏ அப்பா, புன்னகை பத்தியா உன் மோனுக்கு? சும்மாவா, என் பிள்ளைக்கு 7வது மாசம் வளக்காப்பு வைக்க போறான். இவர்கிட்ட வாய குடுக்காதடா. வளக்காப்பு வைக்க போறோம், அரியாண்டா உனக்கு சொன்னது? எனக்கு தெரியாதா? 7 மாசம் வளக்காப்பு வைப்பாங்களா? எனக்கு தெரியாதா? இவர்கிட்ட வாய குடுக்காத சொன்னா கேளு. கோயிலுக்கு போறதுக்கும் வளக்காப்பு வைக்கிறதுக்குமே உனக்கு வித்தியாசம் தெரியல. இதுல மோ கிளம்பிட்டானா? புன்னகை பத்தி அவன் உனக்கு வேண்டாண்டா, அமைதலாருடா. டேய் சாரணி, கோயிலுக்கு தாண்டா போறோம். நம்ம வன கோயிலுக்கு தான் போறோம். நம்ம முன்னோர்கள் வணங்குற கோயிலுக்கு. மத்தபடி வளக்காப்பெல்லாம் வைக்கல. உனக்கு யாரா சொன்னது அப்படி? இல்லப்பா, அங்க வச்சுதான் நம்ம எல்லாம் பண்ண போறோம். டேய் நண்பா, எல்லாருக்கும் மூளை மண்டையில இருந்தா உன் மௌனுக்கு மட்டும் முட்ல தாண்டா இருக்குது. வேண்டாண்டா, நம்ம புள்ளைய கூட்டிட்டு போறோம். இவர்கிட்ட சண்டை போட்டுட்டு போனா நல்லா இருக்காது. சொன்ன கேளு. டேய், புள்ள கிளம்பிட்டு அப்படிடா. கிளம்பிக்கிட்டே இருக்கவனு கால் திறக்கல. சும்மாவே கதை திறக்க மாட்டான். இப்ப கொஞ்ச நாளாவே ரொம்ப தாண்டா அவனையும் ஏவி விட்டுருக்கேன். சுத்தமா கதை திறக்க மாட்டேங்க. கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்காங்களானே, அதனாலதான். அதுக்கு வட்டி முதல் மாட்டா அவனும் உள்ள கிடப்பான். அடக்காக்குற கோழி கூட அப்பப்ப வெளியில வரும். ஏன் அதுக்கும் வர மாட்டேங்கிறான்? அடக்காக்குறது இசை தானே காக்குறான். இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான்? ஏனே, பொம்பளை கோழி அடக்காத்துச்சுன்னா ஆம்பளை கோழிக்கு அதுல பங்கு இருக்கலனே. சேவலும் அதுக்கான கடமை செய்யணும்ல.
அதுதான் எங்க அண்ணன் பண்ணிக்கிட்டு இருக்கான். விட்டு கொடுத்துறாதீங்கடா அவனை. அதுக்காக உங்க அண்ணன் ரொம்ப தாண்டா அடக்காக்கான். ஆமா பாத்துக்கிடுங்க. இவர் என்ன இன்னைக்கு ரொம்ப தான் ஏறி விட்டுருக்கு, தண்ணி அடிச்சிருக்காரா? அப்படித்தான் எனக்கு தோணுது. ஆனா ஆளை பார்த்தா தெரியல, என்ன வேலை பாக்குறாருன்னு தெரிய மாட்டேங்குது. ஏய் சாமி, இப்போ எல்லாத்தையும் சீக்கிரம் வர சொல்லு. ஏய் நண்பா, நான் சொன்னதுக்கு நீ பதிலே சொல்லல. என்னடா? இல்லடா, எல்லாருக்கும் மண்டையில அறிவு இருந்துச்சுன்னா ஓ மௌனுக்கு மட்டும் முட்டுல அறிவு இருக்க எப்படி? அப்பா ஏன்டா மகாதேவா? விடுடா, இன்னைக்கு அவன் ஏறி விட்டுருக்கு. விடு விடு. ஏன்டா ஏன்டா அது பையன்கிட்ட அம்பிட்டு இருக்கா? ஏற்கனவே உனக்கும் அவனுக்கும் ஆகாது. நீ அவனை இன்னும் வெறுப்பேற்ற மாதிரி பேசிட்டு இருக்கா? நான் நார்மலா பேசிட்டு இருக்கேன்டா. நார்மலா பேசிட்டு இருக்கியா? தண்ணி எத்தனை மாதிரி பேசிட்டு இருக்கடா? அலைசுக்கு அந்த கோத்தை பார்த்தல தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிட்டு போறானாமா. இந்த பாரு, நான் இல்லாதனால வாயே குடுத்துறாத. ஓ பையன் ஆக்சுவலா தொட்டான் பண்ணா எவனும் உசுர எடுக்க முடியாது. சரிடா, நான் சும்மாதான். சரி சரி, நீ கோபப்படாத. வன கோயிலுக்கு போன உடனே ஆக வேண்டிய வழியெல்லாம் கடை கடந்து பாத்துரு. சரி. சும்மா இருக்கீங்களா? அட 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 எங்கப்பா. நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. அப்புறம் சாம் சமஸ்தானம் எப்படி இருக்குது? அங்கெல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? சாம் சமஸ்தானத்துல இருந்து செம்பலிங்கப்பட்டிக்கு ஆள் வந்த மாதிரி இருக்கு. அட பிரேம் வந்திருக்க மாதிரி இருக்கு. ஆமாப்பா, கோயிலுக்கு போறோம்ல, மலை கோயிலுக்கு, அதான். ஆமாமா, நாங்க செம்பலிங்கம் கோட்டையில இருந்து வன கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். அதுக்குதான் நாங்களும் வந்திருக்கோம். அதுக்கு இருக்கு நீங்க வந்திருக்கியா? மலை கோயிலுக்கு போறோம்ல, அதான் நாங்க காலம்பர கிளம்பி வந்துட்டோம். மலை கோயிலுக்கு நாங்க போறோம் சரிதான். ஆனா அதுக்கும் சாம் சமஸ்தானத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இல்லப்பா, மலை கோயிலுக்கு போறோம்ல, அதான் கிளம்பி வந்திருக்கோம். அது சரி, இது செம்பலிங்கம் கோட்டையில இருந்து போறோம். நீங்க தான் சாம் சமஸ்தானம் ஆச்சே. சாம் சோர்ல சமஸ்தானம். இது இந்த சமஸ்தானத்தோட பண்டிகைமா. நாங்களும் மலை கோயிலுக்கு போறோம், நீங்களும் என்ன பண்ண போறியா? போங்கப்பா, நாங்க இல்லாம எப்படி? உங்க சமஸ்தானம் வேற, எங்க சமஸ்தானம் வேற. இப்ப அந்த சமஸ்தானத்துக்கும் இந்த சமஸ்தானத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அவன் எல்லையே பார்க்கணும், நாங்க எங்க எல்லையே பார்க்கணும். அப்படித்தான் பிரிச்சாச்சே. நாங்க அழைக்காம நீங்க எப்படி வந்தீங்க? என்னக்கா மகாதேவனப்பா ரொம்ப இடக்கு மடக்கா பேசிக்கிட்டு இருக்காரு. பொறுமையா இரு. நாங்க அழைக்கவே இல்லையே. இது எங்க பர்சனல் ஃபேமிலி ஃபங்க்ஷனுமா. எங்க ஃபேமிலில இருந்து போறோம். நாங்க வேறயா? நீங்க சாம் துறை சமஸ்தானமா? எங்க தனி சமஸ்தானம் வேணும்னு பிரிச்சுட்டு போயிட்டானுங்களா ஒரு புருஷன் மாதிரி. அவனுக்கும் இப்ப இந்த சமஸ்தானத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இனி அவன் பாட்டா அவன் பார்க்கணும், இவங்க பாட்டா இவங்க பார்க்க போறாங்க. நாங்க உங்களை அழைக்கவே இல்லையா மலை கோயிலுக்கு போறோம்னு? யார் தகவல் சொல்லிருப்பா? என்ன ஜவக்க இது? இசையை பார்த்தாதான் மட்டும் முடியும். இல்ல, எப்பவுமே மலை கோயிலுக்கு போனா நாங்களும் வருவோம்ல. அது சமஸ்தானம் பிரியதுக்கு முன்னாடி. இப்பதான் சமஸ்தானம் பிரிஞ்சு போச்சே. பிரிஞ்சாலும் இதே வம்சம் தானே. அது எப்படி? சாம் துறை சமஸ்தானம் வேற, செம்பலிங்க சமஸ்தானம் வேற. சரி சரி, உங்க ஃப்ரெண்டுக்கு விளக்கா போய்ப்போம். அப்ப சொல்லி விடுதோம், கண்டிப்பா வாங்கன்னு. இப்ப போயிட்டு வாங்க. இருந்தாலும் அந்த சமஸ்தானத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு விருந்து வைக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னைக்கு நேரம் பத்தாது. சரி கிளம்புதீங்களா? சரி, நாங்க ஈஸியா பாத்துட்டு போறோம். அச்சோ, அவ கிளம்பிட்டு இருக்காளேமா. சரி இன்னொரு நாள் வந்து பாருங்களேன். சரி, எங்க மாமியாரையாவது பாத்துட்டு போறோம். மாமியாரா? அதுதான் உங்க குடும்பத்தை தள்ளியாச்சே. அவங்க காலையில கிளம்பி வந்துட்டாவல்ல. வந்தாக்காப்லயே அப்படியே திருப்பி அனுப்பி விட்டுட்டோம். மாமியாரிமா? ஆமா. தாயே, அடி திருப்பி வந்தாவா? தென்னைய பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர். இப்படிப்பட்ட பிள்ளைய பெத்தா அங்கதானே வரணும். பிரேமு, தேவா, அப்புறம் துறை எல்லாமே உன் மாமியார் பெத்தது தானே. அதான் அப்படி பிள்ளைய பெத்ததுக்கு அங்கேயே போங்கன்னு அனுப்பி வச்சுட்டோம். சரி சரி, வளகாப்புக்கு சொல்லி விடுதோம் வாங்கண்ணா. வாட்டி, அங்கத்தான் இசைப்பா, பாத்துட்டு போவான். நம்மள விட்டுட்டு மலை கோயிலுக்கு போயிருவாவ. சரிம்மா, போயிட்டு வாங்கண்ணா. சரிங்கப்பா. ஏண்டா டேய், சாமுக்கும் துறைக்கு இதெல்லாம் பத்தாது, இன்னும் இருக்கு. வீட்டுல கிடக்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் உரிமை இல்லாத மாதிரி உள்ள வந்ததாண்டா தான் எவ்வளவு பேர் தப்பு பண்ணணும்னு எனக்கு தெரியும். டேய், இது என்ன பண்ணுச்சு? இங்கதான் மெயின் பாயிண்ட் இருக்கு, போக போக தெரியும். என்னடி பண்ண சொல்றேன்? நீ இவ்வளவு அழகா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? இசை
வாங்க வாங்க கொடுத்துருடி. சும்மா இருங்க விடுங்க. இசை என்ன டீ? என்ன எதுக்கு செக் பண்ணி பாப்போம். அப்பா போட்டோ தான், அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. அப்பாடா, அது அப்பா போட்டதாமா இருக்கு. தப்பான நேரத்துல நம்ம வரல, சரியான நேரத்துக்கு தாண்டி வந்திருக்கோம். சிரிப்பு நீ அங்க பார்த்ததுல போதும். என்ன சொல்லு இசை? என்னடி என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? அம்மா நீ இந்த Dress எடுத்து போட்டுட்டு போற? நானே வரவனா மாட்டானே தெரியல. இது நீ Dress பத்தி வர பேசிட்டு இருக்கியாங்க? யாமுட்டி ஏன் வரல? அது ஏன் கேக்க? நாங்க எவ்வளவு சந்தோஷமா கிளம்பி வந்தோம் தெரியுமா? இல்ல நம்ம தனியா பேசுவோமா? டேங்கப்பா, தனியா பேசுறதுக்கு நீங்க பெரிய மனுஷி ஆயிட்டியா? இசை நாங்க பெரிய மனுஷி தான். எங்களுக்குள்ள ஆயிரம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க கேட்க கூடாது. அப்படியா? யாருமே நம்மள பெரிய மனுஷி நம்ப மாட்டேங்காவ. இங்க பாருங்க, நான் பெரிய மனுஷி தான். இது நீங்கலாம் அப்ப எல்லாரும் நம்ம தம்பியாவே நினைச்சாவல. உங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் என்னைய அப்படிதான் நினைப்பாவ. நாங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. சரி, அந்த தலையும் காயணும். தோட்டத்துல போய் நில்லு, நான் அதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கூப்பிடுறேன். இல்ல நான் டிஸ்கஸ் பண்ண போறேங்க. சரிடி, நீ பெரிய மனுஷிதான், நான் ஒத்துக்கிட்டேன். போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வா. சரி வேண்டாம், எடி வாங்கடி. இப்ப நான் பெரிய மனுஷி, நான் ஒத்துக்கணும். இங்க யார் போட்டோ இருக்கு? இது அப்பா போட்டோ இருக்கு, அதனால எதுவும் இல்ல. இப்ப நம்புறேன்டி. இங்க என்ன நடந்திருக்குன்னு இந்த போட்டோ கலத்தி வச்சுட்டு வாட்டி. போட்டோ இருந்தாலும் நடந்திருக்கு. அப்ப இப்பவும் தப்பா நிக்க உள்ள வந்திருக்கமா? இந்த ரூமுக்குள்ள எப்ப வந்தாலும் தப்பாதான் இருக்கும். என்ன தொலைனே வந்துட்டானே அப்படி? அவிய வரது இருக்கட்டும், நானே வாரேனே என்னமோ. ஏன் என்னாச்சு? அத பத்தி தான் நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். இது வாமா. சரிடி. வெளியில யாரும் நின்னுட்டு இருக்கா? மகாதேவன் அப்பாவும் கருப்பு சிங்க மாமாவும். ஓ சரி சரி, போய் டிஸ்கஸ் பண்ணுங்க போங்க. சரிடி. இன்னும் விளையாட்டு புத்தி போகல. இதுல இவ பெரிய மனுஷன்னு நான் ஒத்துக்கிடணுமா? போறத பாரு, பொம்மை பொம்மை, தஞ்சாவூர் பொம்மை அசஞ்சு அசஞ்சு நடந்து போகுது. தங்க பிள்ளை அழகு போல போது பாரு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு அழகா இருக்கா. என்ன அழகா போகுது பாரு. என்ன டீ சொல்ற? மிஸ்டர் மகாதேவன் இந்த வேலை பார்த்தாரு? சத்தியமா தெரியுமா, நாங்க இனிமேல் இந்த சமஸ்தானம் கிடையாதா. நாங்க சாம் துறை சமஸ்தானமா. இனிமேல் அது வேறையா இது வேறையா. அதனால உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு பத்தியா, உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீ வாயாலே சொல்ல வச்சுட்டா பத்தியா உங்க மிஸ்டர் மகாதேவன் அப்பா. நாங்க வரக்கூடாதா, அழைக்காம நாங்க வரக்கூடாதா. ஜபக்கா அப்படித்தானே சொன்னாவ. ஓ குடும்பத்தை பிரிச்சுக்கிட்டு இருக்காராமா? ஆமா ஆமா அப்படித்தான், விட்டாத. வெட்டி நாங்க வராம நீ இருந்துக்கிடுவ? ஒரு நிமிஷம் கூட இருந்துக்கிட மாட்டேன். எப்படி எங்களை சொன்னாவ தெரியுமா? உங்க இனிமேல் இங்க வரவே கூடாதா, அழைக்காம நாங்க வரவே கூடாதா. உனக்கு வழக்காப்பு வச்சா சொல்லி விடுவாங்களாம், அதுக்குத்தான் நாங்க வரணுமா. உங்க அப்பா மிஸ்டர் மகாதேவன் குடும்பத்தை பிரிச்சுக்கிட்டு இருக்காரு. எங்களை பத்தி எப்படி எல்லாம் சொன்னா தெரியுமா? உன்னை பார்க்க வரக்கூடாதுன்னு சொன்னாவ. நாங்க அப்படி பின்னாடி சுத்தி அங்க வந்தோம் தெரியுமா? சொல்லட்டி சொல்லதிய. ஆமா, எங்க போறீன்னு கேட்டாவ. சும்மா அப்படியே போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியாமத்தான் உன்னையே பார்க்க வந்தோம். நாங்க அந்த காட்டுக்கோயிலுக்கு வர முடியாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுக்கோயில நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். ஆமாட்டி. சரி, நாங்க இல்லாம நீ போனா உனக்கு எப்படித்தான் இருக்கும்? அங்க ரொம்ப போர் அடிக்கும். அதுக்கான அதுனே கூட அந்த மீனாலாம் வருவா. என்னத்தான் செய்ய போறியோ தெரியல. மிஸ்டர் மகாதேவன் எங்க நிக்காரு? இல்ல நாங்க சொன்னு சொல்ல வேண்டாம். நீயே மடத்தனமா திட்டுனா திட்டு, ஏன்னா உங்க அப்பா தானே. இல்ல நாங்க சொல்லி நீ திட்டுன்னு வேண்டாம், நீயே திட்டுறமா திட்டுனா நல்லா இருக்கும். இல்ல ஜிபாக்கா, அவளெல்லாம் மட்டத்தனமா திட்டணும் தெரியுமா? இருந்தாலும் சரி, அதை உங்க அப்பா பத்தியா நான் அப்படி சொல்லக்கூடாதுல்ல, நான் அதனால தான் சொல்லல. ஆனா மட்டத்தனமா திட்டணும் தெரியுமா? எப்படி எல்லாம் சொன்னவ தெரியுமா? ஓ நாங்க உன் கூட இருந்தா உனக்கு நல்லா இருக்கும். ஆமா இசை, நான் உங்ககிட்ட இன்னும் நிறைய ரகசியம் சொல்ல வேண்டியிருக்கேன் இசை. அது சொல்லாமலே நான் போயிருவேணும்னு எனக்கு பயமா இருக்கு இசை. என்னடி சொல்ற?
என்ன செல்லம் மூல பாக்க போறேன் என் புள்ள. ஓ அவங்க 2 பேரும் என்ன தூண்டி விட்டுருக்காவ. ஹலோ மிஸ்டர் மகாதேவன், என்ன யாரும் தூண்டி விடல, நானா கேட்டு வந்தேன். எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு கேட்டுச்சு, நீங்க என்னென்ன பேசுறீங்கன்னு எனக்கு கேட்டுச்சு. அத கேட்டுட்டு தான் நான் வந்து நியாயம் கேட்கேன். ஐயோ என்ன அழகா பேசுதுடா. சும்மா நியாயம் கேட்க வந்து காலை பாரு. துறை பொண்டாட்டியும் பிரேம் பொண்டாட்டியங்க. அனில் எதுக்கு கேட்கியன்னு கேட்க. மிஸ்டர் மகாதேவன், எங்க வீட்டுக்கு யார் வேணாலும் வருவாங்க. இது செம்பலிங்க கோட்டை தானே, பன்னேர்பட்டிக்கு இங்க என்ன வேலைன்னு நான் கேட்கேன். பாய் பாயிண்ட பிடிச்சிட்டாலடா. டேய் பாயிண்ட பிடிச்சிட்டால. ஓ உனக்கு குதூகலமா இருக்கு. ஹலோ மிஸ்டர் மகாதேவன், நான் கேட்டதுக்கு பதில் பன்னேர்பட்டிக்கு இங்க என்ன சொல்லின்னு நான் கேட்கேன். டேய் எப்படி கேட்க பண்ணி சொல்லுடா. குளு குளுன்னு இருக்குடா உனக்கு. நல்லா இருக்குடா. இருக்கும்டா இருக்கும். என்னன்னு கேட்க? பன்னேர்பட்டிக்கு இங்க என்ன சொல்லி நான் கேட்க. எங்க தொரமாமா வருவாங்க, என் பிரேமம்மா வருவாங்க, என் சேமம்மா வருவாங்க. யாரும் எதுவும் கேட்க கூடாது. சென்னோகி ஏன் மாமா, என் உசுரு யாராவது எதாவது சொன்னீங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. அவிலேயே இங்க துரத்தி விட்டுருவேன். ஓ உங்க சேமம்மாவுக்காக, உங்க துறை மாமாவுக்காக, உங்க பிரேமம்மாவுக்காக நீ எங்கேயே துரத்திடுவ. என்னோகி ஏன் மாமா, ஏன் மாமா. அப்படி என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கண் கலங்குறாங்க. நானே மிஸ்டர் மகாதேவன் அப்பா நம்மள உள்ள உடலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அழுதாவளா இல்ல யார எதுக்கு அழுதாவளா? ஏங்க ஏங்க என்னங்க என்னங்க, நீங்க நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியாதோ? என் பொண்ணு வேற என்ன சொன்னா? நினைச்சேன், அதுக்கு தான் கண்ணு கலங்குச்சா. நான் கூட ஃபங்க்ஷனுக்கு நம்மள கூப்பிடாம இருக்கவளே நினைச்சு அழுதாவ நினைச்சிட்டேன். மொவா சொன்னதுக்கு தான் அழுவையா? என் பிள்ளை எப்படி சண்டை போட்டா சொல்லுடே, மறுபடியும் சொல்லு. என்ன சொல்லணும்? அதான் மகாதேவன் மாமா கிட்ட என் பொண்ணு எப்படி சண்டை போட்டா? என் மாமா என் உசுரு, அது என் மாமா அப்படின்னு சொன்னா. என் மாமா வராங்க, நீங்க பன்னேர்பட்டி பக்கம் போங்கன்னு சொன்னா. அண்ணா அண்ணா எப்போ மாவா அப்படி சொன்னதுக்கு அழுவ வருது. ஏங்க வேற ஏதாவது சொன்னாலா? வேற ஒண்ணும் சொல்லல, சண்டை தான் போட்டா. என் மாமான்னு சொன்னா, அவ்வளவுதான். எங்க நம்ம அங்க போக முடியாதோ? யார்டி சொன்னா போக முடியாது? அதான் மகாதேவன் அப்பா சொன்னார்ல. அவர் ஒண்ணு சும்மா வெறுப்பேத்தி இருக்காரு. இருப்பேத்திருக்காரா? காலையில எல்லா வேலையும் ஏற்பாடு பண்ணதே நாங்க தான். நாங்களும் வேஸ்ட் கட்டி பார்த்தா அவருக்கு தெரிய வேண்டாம். ஒன்னு ஏட்டி அத்து பிடிக்கிட்டு எனக்கு வேண்டிய அங்க போச்சுனது. நீங்களும் வர மாட்டீங்கன்னு நினைச்சு திருட்டுத்தனமா போனேன். ஓ திருட்டுத்தனமா போயிருக்க. நீங்களும் வர மாட்டீங்கன்னு நினைச்சேன், அதான் அப்படி போனேன். ஏற்பாடுலாம் பண்ணதே நாங்க தாண்டி. நாங்க போகாம இருப்போம். சமஸ்தானம் தான் வேற, புள்ள ஒண்ணுதான். நாங்க எல்லாமே வீடு நடத்துவாங்க. என் பிள்ளை என்ன சொன்னா? கருப்பு சிங்கிட்டு உண்டுல நக்கிட்டாலோ? எந்த தின்னா உண்டுல நாக்குனா? இனிமேல் என் மாமா மார ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் இருக்குன்னு சொன்னா. மறுபடியும் சொல்லிட்டு என்ன தெரியாம வந்து சொல்லிட்டேன் போலக்க. ஏன் மாமா, அது ஏன் மாமா, ஏன் உசுரு அப்படிதாங்க சொன்னா. என் பிள்ளை அவ ஒருத்தி போது எனக்கு எப்பேற்பட்டவனு எதிர்த்துருவா. என் பிள்ளை எங்களுக்காக எடுத்து நின்றுவா. என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை எப்படி சொல்லியிருக்கா பாரு. என் தங்க பிள்ளை இப்பவே பிள்ளை பார்க்க போனோம். இதோட 15வது திருப்ப சொல்லிட்டேன். அது ஏன் மாமா, ஏன் உசுரு. என் மாமாவை ஏதாவது சொன்னீங்கன்னா பொன்னியார்பட்டிய பார்க்க போயிடணும் அப்படி சொன்னா. இன்னும் ஒரே ஒரு திருப்பி சொல்லிடு. அது ஏன் மாமா, ஏன் உசுரு. என் மாமா வரக்கூடாதுன்னு சொன்னா பொன்னியார்பட்டிய பார்க்க போயிடணும் அப்படி சொன்னா. காட்டுக்காக சொன்னதுக்கு என் பிள்ளை இப்படி சண்டைக்கு போயிருக்கா. அது சரி, நீங்க தான் சேர்ந்து தான் ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. நாங்க ஏதோ உங்களுக்கு தெரியாம போற மாதிரி போய் அசிங்கப்பட்டுட்டு வந்து நின்று இருக்கோம். உன்னை அடி எனக்கு தெரியாம போச்சு சொன்னது.
10 மணி தானே போதுங்க இது. 10 மணிக்கு தானா? ஆமா, நாளைக்கு தான் ஃபங்க்ஷனு. இன்னைக்கு கிளம்ப தான் போறோம். ஐயோ ஐயோ, தெரியாம போய் அசிங்கப்பட்டுட்டு வந்து இசைப்பவுளை வேற தூண்டி விட்டு கிங்ஸின் கிட்ட வேற எல்லாத்தையும் ஒளரி எல்லாம் உண்மை சொல்லணும். எல்லாத்தையும் பொண்ணாடிட்டு சொல்லணும்ல. நீங்க என்ன திட்டு தரமா போனியா? நீங்க வரமாட்டேன்னு நினைச்சு போனோம். ஓ, அப்போ நான் உன்னை தேட மாட்டேன்னு நினைச்சிட்ட. அங்க போய் சொல்லிக்கலாம் நினைச்சேன். இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொல்லிட்டு என் பிள்ளை எப்படி சொன்னா? உங்களை கொண்டுருவேன். 15 18 திருப்பி சொல்லிட்டேன். டென்ஷன் படுத்தாதீங்க சொல்லிட்டேன். ஐ லவ் யூ பொண்டாட்டி. எல்லாம் ஒன்னாலதாண்டி. இந்த வார்த்தை கேட்கறது ஒன்னாலதான். எப்படி இருக்கு தெரியுமாடி? அப்படியே ஐஸ் மேல புளிஞ்ச மாதிரி. அதுக்கும் மேல நான் பிறந்ததுக்கான பொருதி பலனே தான். எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமாடி? என் புள்ள எங்களுக்காக பேசியிருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். இனிமேல் அந்த வீட்டுக்கு என்ன கேட்காமலே நீ போலாம். எப்போ வேணாலும் போலாண்டி. நீ என்ன வேணாலும் என்ன பண்ணாலும் எனக்கு உங்களை கோமே வராடி. எது பண்ணாலும் நமக்கு சாதகமாவே அமைத. இல்லடி, நீ ஏதாவது குண்டக்க மண்டக்க எது பண்ணாலும் அது சரியாதான் அமைதுடி. புகழ்தாவளா நக்கல் பண்ணதாவளான்னு தெரிய மாட்டேங்க. எடுக்க சிரிச்சு படுவேன். ஆமாங்க, வீட்டுங்க. என் பொண்டாட்டி நீங்க விடவே மாட்டோம்ல. நீ எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்கா. சும்மா இருங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? வெக்கமா இருக்கு. பின்ன எங்க வச்சு தூக்கி கொஞ்சிட்டு இருக்கீங்க? யாராவது வந்துட போறா? வீட்டுங்க. யாரு வர போறா? உங்க பையன் இங்க தான் நின்னாங்க. என்ன வீட்டுங்க. அதெல்லாம் எனக்கு அவனுக்கு கேட்டிருக்கோம். சொல்ல மாட்டான். எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்க தெரியுமா? மனசு புள்ள நிறைஞ்சிருக்குடி. எப்படி இருக்க தெரியுமா மனசெல்லாம்? என் பிள்ளை எங்க மேல எவ்வளவு உசுர வச்சிருக்கானே. இவ்வளவு உசுர வச்சிருக்கான்னு தெரியும். ஆனா இவ்வளவு உசுர வச்சிருப்பான்னு எங்களுக்கு தெரியாது தெரியுமாடி? கருப்பு சிங்கத்தையும் முகத்தையும் நமக்கிட்ட எப்படி சண்டை போட்டிருக்கா? என்ன என்ன? இல்ல, நாங்க போயிட்டு வந்தா என்ன திட்டுவியன்னு நினைச்சுட்டேன். திட்டுவே நினைச்சிருக்க. இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லிடுடி. இதை மட்டும் நீ சொல்லாம இருந்திருந்தா என்னத்துக்கு ஆயிருக்கும்? ஆமாங்க. ஆமாங்க, சொல்லும் போல இருப்பான். போதும் போதும், கொஞ்ச நேரம் போதும். கால வச்சுதான் கொஞ்சம் நான் சொல்லல உங்க அம்மா வந்துடுவனே. துற மாதிரியே துற குட்டி வேணுமா? ஆனா சேர்ந்துடப்படாத பத்தியா? ஆமாங்க, தனியாவே வந்ததே வந்தா உங்க அம்மா அப்படியே மாமியாராவே மாறிட்டாவ. என்னத்த சொல்ல? இந்த பேச்சு இருக்கு பாரு, உன் பேச்சு. சரி சரி, கொஞ்ச நேரம் போதும். கொஞ்சல நீ என்ன சொல்லாம நீ அந்த வீட்டுக்கு போயிருக்க. எனக்கு பிரிச்சு பேசுறியா? பிரிச்சு பேசுதலவா? துண்டு கட்ட தூக்கி கொண்டு என்னங்க கொண்டு போட்டிருக்கானுவ. காலத்துக்கு உங்க கூட கும்பி அடிங்கன்னு ஏன் கேறாங்க இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். நான் இப்ப மட்டும் 20 பேரை பெத்தம்ல, எனக்கு தேவைதான். அது நீங்க செஞ்ச பாவம் தே. கட்டங்கிட்ட பேசிடுவல்ல. நான் செஞ்ச பாவமா? ஆமா, மிஸ்டர் மகாதேவன் அப்பா அப்படித்தானே சொன்னாவ. பிரேமு துறை இதெல்லாம் பெத்தவல்ல. அந்த தெய்வா எல்லாத்தையும் பெத்தவல்ல. அதான் அங்கே கிடக்கட்டும், சேர்ந்து புண்ணியத்தை அனுப்பிச்சிட்டு போட்டோம் சொல்லி சொன்னாவ. அவர் அப்படி சொன்னாரோ? ஆமாத்தே. ஐயா ராசா, உனக்கு குளு குளுன்னு இருக்கோ? ஏமோ, எங்க புள்ள இல்ல எப்படி சண்டை போட்டுருக்கா தெரியுமா? ஏன் போட மாட்டா? தயவு செய்து ஒரே ஒரு லெட்டர் எழுதி கொடுங்களேன். எங்க அம்மாக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எங்க அம்மா எங்களை பெக்கவே இல்ல. எங்க அம்மாவை நீங்களே வச்சுக்கிடுங்கன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க. நாங்க போறோம், என்ன விடுவிச்சு விடுங்களே. அத்தி மாமியார் விடுல எங்கி போறவளோ? அப்படி சொல்லாதீங்க தே. அட்டியே போறாம பிடிச்சவள. உனக்கு தப்பிக்கிறதுக்கு வழி இல்லன்னு நீ என்னையும் சேர்த்து கோத்து விடுற. பொண்ணு கூட மத்துக்க. இடி மட்டும் தப்பிச்சு அந்த வீட்டு போயிட்டாவனா? அப்படி சொல்லாதீங்க தே. நீ சரியான காரியக்காரி தான் கேட்டியா? ஏமோ, என் பொண்டாட்டி பத்தி அப்படிலாம் பேசாதீங்க. அவ எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு வந்திருக்கா தெரியுமா? எது திருட்டுத்தனமா அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கா? நீ தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்க. அவ திருட்டுத்தனமா போன போய் தானே என் புள்ள என்ன பண்ணான்னு எங்களுக்கு தெரிஞ்சது. பாத்தியல எப்படி? தண்டி ஆடு ஆடு. நான் சீக்கிரம் திட்டிட்டு போயிடுவேன். ஏலே இப்பவே சொல்லிட்டேன், உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மரியாதையை விடுவிச்சு விட்டுருங்க சொல்லிவிட்டேன். நான்லாம் எங்க எப்படி இருக்க வேண்டியவா? நான் உட்கார்ந்தா அபி கரெக்டா காப்பியை கொண்டு கையில கொண்டு கொடுப்பா. இங்க வா பொண்டாட்டிக்கு நான் கொண்டு கொடுக்க வேண்டியிருக்கு. எத்தேங்காவே குளவெறியா இருக்கே, கோத்த கட்டப்படாம இருக்கே, கோத்த கட்டிட்டு போறாங்க. இது கிளம்புங்க, நேரம் ஆகுதுல்ல. எங்கடி? அதெல்லாம் வருவாவ, நீ போ கிளம்பு. நான் கிளம்பி தானே இருக்கேன். அப்படியா? இருங்க, உங்க அம்மா இருக்காவ.
அவிய இருந்தா வந்துட்டு போறா விடு. இப்படி சொல்லாதீங்க அப்புறம் உங்க அம்மா ரொம்ப கோவப்படாத. உங்களை விட்டுறவ எங்களை தான் வச்சு செய்வாங்க, விட்டுருங்க. போடி, நீ வர வர ரொம்ப தான் மோசம். எங்க சும்மா ஈரங்க அப்படி பார்க்காதீங்க. நான் பார்க்கதான் செய்வேன். நான் பொண்டாட்டி இவ்வளோ அழகா இருந்தா நான் பார்க்கதான் செய்வேன். உங்க அம்மைக்கு ரொம்ப பொறாம வரும். சும்மா இருங்க. பொறாம பட்டுட்டு போட்டோம். துற மாதிரியே வேணுமா துற குட்டியே? பொறாமப்படுறா பொறாம. ஆமாங்க, உங்க அம்மைக்கு ரொம்ப தான் பொறாம. என் கொய்யால அவ உன்னை கொஞ்சனம்னா திருப்பி நீ கொஞ்சணும். அதை விட்டுட்டு மாமியார் என்னையவே நமக்கு இருக்கால. இவ இவ்வளவு கை கறியா இருக்கணும். ஓய் ஓய், உனக்கு குட்டியா தடுக்கு. நீங்க அப்படி சொல்லாதீங்க. உங்க அம்மாக்கு கேட்டுச்சுன்னா அவ்வளவுதான். இவளுக்கு இவ்வளவு கொழுப்பு இருக்கணும். ஓய், உனக்கு குடுடே. உனக்கு குடுடி அத்தானுக்கு. பாரு, அத்தானுக்கு ஒன்று கொடுக்கணும். அது நச்சுன்னு கொடுக்கணும். அப்படி கண்ணமா செவந்து போற அளவுக்கு கொடுக்கணும். எப்படி கொடு பாப்போம்? உங்க அம்மைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி பொறாமல தாண்ட ஆடுவாங்க. தனக்கு நீங்க கேட்டு நீங்க கொடுத்தோம்னா நீ பண்ணிட்டு வர அப்படி என்னமோ கேள்வி கேட்டாவ தெரியுமா? கேள்வி கேட்காவ. என்னடி உள்ள ஒரே சத்தமா கேட்டுச்சு. என்னமோ கேள்வி கேட்காவ தெரியுமா? கேப்போ அழகு பொண்டாட்டி நான் கேப்பேன். என்னமா இருங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ஒன்னையும் எங்க அம்மையும் ஒரே வண்டில வச்சு பூட்டுன்னு பார்த்துக்க. இருங்க, உங்க ரெண்டு வச்சு ஒரே வண்டி வச்சு பூட்டி விடுதே. அடி வாயே, உன் மேல ரொம்ப இறக்கப்பட்ட மத்துக்கால தப்பு என்கிட்ட இல்ல. ஏதே சும்மா இருங்கதே. சும்மா இருக்கணுமா? அவன் உன்னை கொஞ்சனாம்னா திருப்பி நீ கொஞ்சி. அது ஏன்டி என்னையே இழுத்துக்கிட்டு இருக்க? ஏதே, நான் எது செஞ்சாலும் உங்களுக்கு நன்மை தான் செய்வேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏதுடி நன்மை? என்ன அப்பப்ப போட்டு கொடுக்கிய, அது நன்மையாச்சு உனக்கு? ஏதே, மாமியா மருமவ சண்டை இருந்தானே மோவே அப்படி திண்டாடுவாவ. அந்தால தொந்தரவு தாங்க முடியாம எங்க நம்ம அம்மா இருந்தா நம்ம பொண்டாட்டிய கொஞ்சம் முடியாம போயிருமோன்ட்டு ஏமா சரிம்மா நீங்க அந்த வீட்டுக்கே போங்கம்மா அப்படின்னு சொல்லுவாள்ல. என்னட்டு சொல்லுத? எத்தே, நாம எப்பவும் ஒன்னா ஒட்டிக்கிட்டே அலைஞ்சோம்னு வச்சுக்கோங்க. பயவழியில் நான் சொன்னா பாருங்க, ரெண்டு ஒரே வண்டியில தான் கோத்து விடணும்னு. இப்படி கோத்து விட்டுறாவ பிறகு காலத்துக்கு நீங்களும் அந்த வீட்டுக்கு போக முடியாது, நாங்களும் அந்த வீட்டுக்கு வர முடியாது. அதுக்குத்தான் அடிக்கடி நீங்க எங்க வழியிலே காசு வர மாதிரியே நான் சொல்லிக்கிட்டே இருந்தாதான் பெரிய சேவையானவா இருக்கு. ஒரு கெட்ட பொண்டாட்டி கூட ஒரு ரொமான்ஸ் பண்ண விடுறாங்க நம்ம அம்மா. வெறும் பொறாம பிடிச்சவளா இருக்காவ. ஏன்னா உங்க அம்மாவே ரொமான்ஸ்ல தான் மன்னனாச்சே. ஆமா, கிழிச்சு தள்ளிட்டான். அதெல்லாம் நல்ல நம்ம ரொமான்ஸ் பண்ணுவாவ. அதான் ஒரு குட்டி கூட போட கணல. அவனோட சின்ன பையன் கிங்ஸ், அவனுக்கு பேர கல்யாணம் முடிச்சு வந்தான். 3 குட்டி ரெடி பண்ணிட்டான். அடுத்த குட்டி அடுத்து ரெடி பண்ணுவான். நீங்களே இருக்கியல. அவரு வேற ரகம் தே, இது வேற ரகம் தே. அவர் எல்லாத்துலயும் மண்ணே. உங்க அம்மாவே ரொமான்ஸ் பண்ணாலே எனக்கு பயம் வந்துருது. அப்படி சொல்லு. ரொமான்ஸ்ல ஒருத்த மன்னனா இருக்கலாம், அதுக்கு அவளும் மண்ணியா இருக்கணும். அதுல இசை எக்ஸ்பர்ட் பாத்துக்கங்க. நீ டம்மி விசு எனக்கு ஒரு மாதிரி இருக்க முடியாதே. ஒரு மாதிரி இருக்குமா? ஏன்டி இசை கூட சுத்துற? அவகிட்ட இருந்து கொஞ்சமாவது கத்துக்கலாம்லாட்டி. பையவுள்ள எல்லாத்தையும் எங்களுக்கு கத்து கொடுக்க, அதை மட்டும் கத்து கொடுக்க மாட்டேக்காத்தே. கதவு திறந்து 2 மாசம் ஆகுது. திறக்கே மாட்டேக்கால. எப்படி தரப்பா? அவதான் அவனுக்கு மேல இருக்கால. அததான் மட்டும் இந்த வீடே சொல்லுது. சரிடி, இப்ப எனக்கு ஒரு பிளான போட்டு கொடுத்தி, அதை சொல்லு பாப்போம். உங்களுக்கு கூட மாமா பிரிச்சு இருக்க முடியல. சும்மா இருட்டி வைக்கும் இல்லட்டி அந்த மச்சை இப்ப பார்த்தாலும் பாக்கியம் பாக்கியம் பாக்கியம்னு சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த முந்தாஞ்சி பிடிச்சிக்கிட்டே சுத்தும். என் பாவம் இந்த பயிரில் பெத்துட்டு அந்த பாவத்தை தூக்கிட்டு சுத்திக்கிட்டு அலையுதேன். ரொம்ப சலிச்சுக்கிட்டியா? ஏதோ இறக்கப்பட்டு உங்களை அந்த வீட்டுக்கு தள்ளலான்னு பார்த்தேன். ஆனா நீங்க என்னையவே எப்படி பண்ணுனீங்க? உண்மையிலே மாமியா மாமா சண்டை போடுவோம். அந்த ஆளு இறத்தாங்க முடியாம துறை என்ன அந்த வீட்டுல கொண்டு விட்டுருவா. அப்புறம் என்ன, நீங்க 2 பேரும் ஒரே ரோசா எப்ப பார்த்தாலும் கட்டி பிடிச்சிட்டே கிடங்கிட்டி. அட பாதத்தி அத்தை, நான் அது பண்ணி கூடாதுன்னு நானே இருக்கேன். அது என்ன சொல்லுதா? எத்தே, எனக்கு என்ன உண்மையே பாஞ்சாலே பயமா இருக்குதே. அப்ப இவன் நேரம் என்னங்க அப்படி கொனட்டுனா எல்லா பக்கத்துல நீங்க இருக்க தைரியத்துல தான். அட பாதத்தி, ஒண்ணு நம்பிட்டு நான் துறை குட்டிக்கு ஆசைப்பட்டிருக்கேன். அவன் பான்ஸ் ஒண்ணு உனக்கு பயமா இருக்கா? முத்த மோது வைக்கும் போதெல்லாம் நல்ல தமத்தே இருக்குது. சரி, அப்புறம் தான் எனக்கு பயம் வந்துருது. ஏ தாயே, இவன் துறை குட்டி பிளான்ல மண்ணள்ளி போட்டுருவா உங்களுக்கு. சரிங்க வா, அத்தை உனக்கு எப்படி எப்படி வந்துக்குன்னு சொல்லி கொடுக்க. உட்காருமா. சரிங்க தே. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமாடி. என் புள்ள, என் மாமா, என் உசுரு, என் சாமானா எனக்கு உசுருன்னு சொல்லியிருக்காரு. என் புள்ள யார் வெறுத்தாலும் என் பிள்ளைங்களை வெறுக்க மாட்டான். நாம இப்போ மலை கோயிலுக்கு போனோம்னா கண்டிப்பா என்னால அங்க ஏற முடியாது. நான் என்னவா இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அங்க எல்லாரும் சந்தோஷமா போற இடத்துல என் விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிரும். நாங்க போகாம இருக்கணும். என்ன பண்ண போறேன்னு தெரிய மாட்டேங்குது. சீக்கிரம் கிளம்பு.
சீக்கிரம் போகணும். 10 மணிக்கெல்லாம் வண்டி எடுக்கணும். சரிங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. உனக்கு கட்டி பிடிக்கணும் போல இருக்கு. உனக்கு கட்டி பிடிக்கணும் போல இருக்கு. கோயிலுக்கு கிளம்பணும்ல. ஃபர்ஸ்ட் புள்ளைய பார்க்கணும். சீக்கிரம் வா. நான் அதை வந்து நான் விட்டுருந்தேன். சின்ன வேலை இருக்கு, அது முடிச்சுட்டு தான் 10 மணிக்கு கிளம்பணும். சீக்கிரம் வா. ஏங்க என்னடி நீங்களாம் போயிட்டு வரீங்களா? ஏய், என்ன பேசுற? இல்லைங்க, என்னமோ தெரில, அங்க வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்? இல்லைங்க, முன்னாடி மாதிரி இல்லை. இப்பெல்லாம் மலை ஏறணும்னு நினைச்சாலே மூச்சு வாங்குதே, அதான். இல்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்ப பாலம் போட்டாச்சு. வண்டி உள்ள வரைக்கும் போயிடும். ஒரு டென்ஷன் இல்ல. நம்ம எங்க போய் கும்பிட போறோமோ அங்க வரைக்கும் இப்ப கார் போயிடும். அதே 5 வருஷத்துக்கு முன்னாடி போனோமா, அப்ப திடீர்னு போனனால எந்த இதுமே ரெடி பண்ணல. இந்த திருப்பு கவிந்து சாரன் எல்லாரும் சேர்ந்து ரெடி பண்ணிட்டானுங்க. ஏடி புள்ள தச்சு புள்ளைய கூட்டு போறோம், அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ண மாட்டோம். அங்க வா, அங்க ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறோம். அப்படியா? சரி, இதுக்கு மேல சமாளிக்க முடியாது, போயிருவோம். ஏ வாண்ண, அப்படி பண்ணக்கூடாது. இன்னொன்னு போயிட்டு வரதுக்கு 3 நாள் ஆகும். நீங்க தனியாவா இருப்ப? இல்ல, அம்மா வீட்டுக்கு போறேன்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ எங்க கூட தான் வரணும். வா, குடும்பமா சந்தோஷமா இருக்கும் போது எங்கேயும் போறலாம். இல்ல, நான் அப்படி நினைச்சேன், ஏற முடியாத அப்படி நினைச்சேன். சரி சரி சரி, சொல்ல பண்ணாட்டி பாரு. அடுத்த சீக்கிரம் நான் குழந்தை பெற்றுக்கணும்னா எங்க பாரு, சீக்கிரம் பெற்றுக்கணும்னா. அப்போ கருப்பு அன்னைக்கு கேட்டாரு, என்னடா இன்னும் அடுத்த பிள்ளைய ஒன்றும் காணும்னு. அவர் சத்தம் கொடுத்தாரு, குறைஞ்சது ஒருத்தனுக்கு 5 பிள்ளையாவது வேணுமா. ஆனா ஒண்ணுடி, இனி நமக்கு குழந்தை போந்துச்சுன்னா 2 பிள்ளை தான் பிறக்கும். வேணாலும் பாரு. ஐயோ, கரெக்டா சொல்லிட்டாவில, 2 பிள்ளை தான். எனக்கு நல்லா தெரியும், அடுத்து எனக்கு பிறக்க போற பிள்ளை 2 பிள்ளை தான். ஏன் தெரியுமா சொல்றேன்? எங்க வீட்டுல எல்லாருக்குமே கட்டாயமா 2 பிள்ளை பிறக்கும். அதனாலதான் எங்க குடும்பம் இவ்வளவு பெருசு பெருகிச்சு. அப்ப இந்த குடும்பம் மட்டும் என்ன பெருகாமலா இருக்கும்? கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் 5 பிள்ளை 6 பிள்ளை இருக்கும். வேணாலும் பாரு. என்ன, நம்ம எல்லாத்த விட கிங்ஸ் ஒரு படி மேல நிப்பான், அவ்வளவுதான். கடற்கடன்னு குழந்தை பெற்றுட்டான். நம்ம தான் ரொம்ப லேட் ஆக்குறோம். நீங்க பாரு, உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும். நீ இல்லாம நாங்க இல்ல. இருந்தாலும் கஷ்டம்னாலும் பெற்றுதானே ஆகணும். அதுக்கெல்லாம் சேர்த்து நல்லா பாத்துக்கிடுவேன். நல்லா பாத்துக்குவேன், உடம்பு ஆரோக்கியமா பாத்துக்கிடுவேன், நல்ல ஒண்ணு பாத்துக்குவேன். சரியா? சரி, இப்ப மாதிரி சொல்லிடுவோமா? நல்ல சந்தோஷமா இருக்காங்க, இப்ப மாதிரி சொல்லிடுவோமா? ஐ லவ் யூ பொண்டாட்டி, சொல்ல பொண்டாட்டி. நீ தங்க பொண்டாட்டி தானே நீ. சில நேரம் மோசமா நடந்துக்கிறது இல்ல, அது கோபம். ஆனா உன் மேல எனக்கு கோபமே வராது. ஏன்னா என் இயலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் என் பொண்டாட்டி. என்னை நம்பி எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு வந்தான். நான் அப்படின்னு தெரிஞ்சு வந்தான். என் தங்க பொண்டாட்டி. அப்படின்னு யாராவது கோவத்தை கிளப்பிடாத. சித்தப்பா மாமா இன்னும் திட்டிட்டு இருக்கா, பாத்துக்கிட்டே இரு. புள்ள வேற பட்டு வா. சின்ன இவன் தானே பிரபுதா. இந்த மாதிரி சுத்தாரெல்லாம் போட்டு வந்துடாத, மானத்தை வாங்கிட்டு போயிடாத. அப்பா, ஆமா, நீ இன்னும் கிளம்பல? இல்லப்பா, அது வந்து நீ இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம், சீக்கிரம் கிளம்பு. உங்க அம்மா வாரானு கேள்வி போத நேரம் ஆகுது. ஏன் அம்மாக்குள்ள தேலைதான் இஸ்திரி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கு. கிங்ஸ்னப்பா, நான் தான் சேலை கட்டி விடுவேன்னு எல்லாத்தையும் உழைச்சி பறிக்க வச்சுட்டாங்களாம். அவன் ஒருத்தன் ஏப்பா, அவனோட கண்ணா மல்லுக்கு நிக்க வேண்டியிருக்கு. அவர் என்னைக்கு சேலை கட்டினாரா? ட்ரை பண்ணி பாத்துருக்காருப்பா. அவன் கட்டுற வேஸ்டியா அவனுக்கு இடுப்புல நிக்காது. இதுன்னு அவன் அவனுக்கு சேலை கட்டி பார்த்திருக்கான். வர நேரமானு கேட்க. அப்பா, அதான் அம்மா வந்துட்டாங்கல்ல. 10 மணிக்கு போகணும். அந்த ராணி ஜபா கூட அங்கிருந்து கிளம்பி வந்தாச்சு. உனக்கு இங்க இருந்து கிளம்பி இவ்வளவு நேரம். இப்ப நான் வாய் தந்தேன், போனதுக்கு பூமிக்கு குதிக்கும். அப்பாக்கு சொன்ன டயத்துல போய் நிக்கணும், அவ்வளவுதான். அதான் கூப்பிடுறாரு. சரிம்மா, சீக்கிரம் சமாளிச்சுட்டு வந்துருங்க. சமாளிக்கணும் தான் இருக்கேன், சமாளிக்க. ஏ செல்ல அம்மால, சமாளிச்சுட்டு வந்துருங்கம்மா. நல்ல அம்மாக்கு ஜாதா தட்டு நீ. யாரு நான் சொல்ற தட்டுதேன், எனக்கு கொஞ்ச நேரத்துல தெரியும். சரிம்மா, சீக்கிரம் வந்துருங்கண்ணே. சரி சரி, போ. ஒரு பொம்பளை வெள்ளையா இருக்கலாமா, இவ்வளவு வெள்ளையா இருக்கக்கூடாது. என்னடி இவ்வளவு வெள்ளையா இருக்கா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏதாவது கண்டு பூசணியா என்ன? ஏற்கனவே வெள்ளையா இருக்கேன்னு பிரச்சனை, இதை நான் பூசுறேன். நாங்க கேட்டேன், ரொம்ப வெள்ளையா இருக்கா? இந்த சேலை கலவை அப்படி, அது இன்னும் தூக்கி காட்டுது. ஓ, என்னது? ஒண்ணு இல்லையே. சரி வா, ஞானாவது. அப்ப வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி, இந்த சேலை மட்டும் உங்களுக்கு நான் கட்டி விட்டுட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க, அதெல்லாம் உங்க தம்பி பாடு. நான் தான் சேலை கட்டி விடுவேன்னு அவர் தான் எந்த அவளுக்கு உழைச்சி பறிக்க வச்சிருக்காரு. கடைசியில் கெட்ட முடியல அப்படி உழைச்சி பறிக்க கொடுத்து விட்டுருக்காரு. அவனுக்கு தனியா வச்சிருக்கேன். சரி சரி, வந்து ஒண்ணு கொடு. என்னங்க?
வந்து ஒண்ணு கொடு. இப்படியும் இந்த வழிக்கு தான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதை கூட இவ்வளவு வரப்போ வச்சுக்கிட்டு கேட்க என்னங்க? நீ ரொம்ப பம்மாத்து பண்ணுவால. சரி சரி, ரொம்ப வெள்ளையா இருக்க, ஒண்ணு கொடு. இவ அழகுல அவன மயங்கிறத. சரி ஞானாவது வா. இல்லங்க, நீங்க போங்க. ரொம்ப பொண்ணு வச்சுக்க புடிச்சு வச்சு கூட்டுங்க. வாடி. ராஜா போயிட்டான், இங்க வா. ராஜா என்னம்மா? ஓ, காவலுக்கு வச்சிருக்க நீ வெளியில. சரி இப்ப பாரு. ஐயோ, கிட்ட வரவளே. நீங்க பாருங்க, இப்ப நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா என் சேலை கசங்கிரும். அடுத்து நான் சேலை கட்டி வரதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும். பரவாயில்லையா? சரி அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? சரி சரி, கொஞ்சம் கிட்ட வா. யாராவதுங்க? 2 செகண்ட் தானே, வா. நீங்க கோவமா இருக்கீங்க. இல்ல, அது இப்போ கோவம் போயிட்டு, கோவம் இல்ல. சரிங்க, அப்ப நான் வரட்டா? வர வர இவ்வளவு காமெடி பண்ணா கடைசி வரைக்கும் இடுப்ப காட்டிட்டு போயிட்டால. நான் கொஞ்சம் கோவம் அதிகமாப்பட்டுட்டேனோ. இனி என் நினைப்பு போல அதுலயே இருக்குமே. அபி, ஏன் தொண்டை பத்தியா? என்னப்பா? ஒண்ணு இல்லடா, ஒண்ணுமே இல்ல. சரிங்கப்பா. இருக்கான் பாரு, அப்படியே கவி மாதிரி. இப்போ எது வேணாப்பா? ஒண்ணும் வேண்டாம்டா. இப்போ டேய், அப்படியே அம்மா வர சொல்லிட்டா. இந்த ஏதோ ஃபைல் ஒன்று எடுக்க வேண்டியிருக்கு, அது எடுத்துருவா. கொஞ்சம் வர சொல்லு. நீ எதனாலும் பக்கத்துலயே இருந்து எடுத்து கொடுத்துட்டு வாடான்னு அம்மா சொல்லி விட்டாங்கப்பா. அப்பாவுக்கு ஒண்ணும் தெரியாது, நீயே இருந்து எடுத்து கொடுன்னு சொன்னாங்கப்பா. ஓ, நான் எடுத்துக்கிடுவேன், நீ போடா. சரிங்கப்பா. சிக்காம அடி போய் சிக்காம வா வா. எலுமிச்சம்பழ கலரை கட்டிட்ட ஓடி இருக்க. இரு, இந்த கலர்ல கடைசியில் விழுந்துருதானே. இங்க பாரு, இசைக்கான திங்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும், சரியா? அப்புறம் நான் உன்கிட்ட சில மெடிசன் எல்லாம் சொன்னேன், அதெல்லாம் ஐஸ் பாக்ஸ்க்குள்ள தான் வைக்கணும், சரியா? அந்த ஐஸ் பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி எனக்கு கொடுத்துரு. சரிங்கக்கா. அக்கா, மலைக்கோயில் எங்கக்கா இருக்கு? இங்க இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும். இவங்க தோடம் தான், அங்கதான் இவங்க முன்னோர்களெல்லாம் அடக்கம் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இவங்க தாத்தாக்கு தாத்தா அவங்க எல்லாம் செத்துருப்பாங்கல்ல, அவங்க கல்லறைல்லாம் அங்கதான் இருக்கு. இவங்க வேற யாரையும் கும்பிட மாட்டாங்க, அவங்கள மட்டும்தான் கும்பிடுவாங்க. அதுதான் இவங்களோட குல தெய்வம். அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே பண்ணுவாங்க. வீட்டில் ஏதாவது விசேஷம் நடக்குது, வீட்டில் விசேஷம் நடக்க போகுதுன்னா அங்கதான் போய் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அது கற்பூசிங்க இருக்கார்ல, அவருடைய கட்டளை. நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும். அங்க அந்நீர்கள் வரக்கூடாது, இல்லைன்னா நான் கூட்டு போயிடும் உன்னைய. பரவாயில்லக்கா, ஏன்னா அங்க ஃபுல்லா அவங்க முன்னோர்கள் இருப்பாங்க. அவங்க எப்போ வேணாலும் வந்து இவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதை அடுத்தவங்க யாரும் பார்க்க கூடாது, அதனாலதான். அப்ப அதெல்லாம் உண்மைதானாக்கா? நான் கூட இதெல்லாம் நம்பல, நான் இதெல்லாம் கண்ணால பாத்திருக்கேன். உண்மையிலே அவங்க முன்னோர்கள் வந்து ஆசீர்வாதம் பண்றாங்க. அவங்க ஏதாவது வாக்கு கொடுக்குறாங்க, அந்த வாக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு வராங்க. அதுபடிதான் பாருங்க வாட்சி பண்றாங்க. சரிம்மா, நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். அவருக்கு இவ்வளவு கட்டிக்கிட்டு இருக்க, அவருக்கு பிரச்சனை பண்ணான்னு வச்சுக்கோங்க, எல்லா காரியமும் கட்டு போயிடும். இன்னும் கொடுப்பிட்டு இருக்காரு பார்த்தல நீ. அவரை பார்த்தா தெரியும்ல, விடு. இவன் இந்த மாதிரி காலமா? ஓய், சேலை கட்டல நீ? சேலை கட்டல. ரொம்ப நல்லா இருக்குடி. அந்த மகாதேவனி முதல்ல என்ன வச்சு செய்யல, இனி நல்லா வச்சு செய்வாரு. அவரை எப்படி சமாளிக்கணும் எனக்கு தெரியும். எங்க காட்டுக்குள்ள போற சேலை கட்டி நடக்க முடியுமா? இப்பெல்லாம் ஒண்ணு கஷ்டப்பட்டு நடக்க வேண்டாம், நேரா கோயில்கிட்டே கார் போயிடும். ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு கொண்டுதா. அத்தனால ஒரு முத்தம் கொடுக்க மாட்டான், இப்ப எத்தனை முத்தம் கொடுக்க பாரு. நான் கோவத்துல இருக்க, நீ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அவளை எப்பவுமா தாண்டா அந்த பார்வைய பாப்பா. அத்தனை மண்ணடி போட ஒன்னே கூட்டு வந்திருக்கேன் பாரு. நான் எவ்வளவு வேதனையில இருக்கேன் பாக்குறாள. நீ வேதனையிலே இரு. ஏமா நீ கொஞ்சம் தள்ளி வா. ஆகா, ஒரு நாள் சிரிக்க மாட்டா, இன்னைக்கு சிரிக்கா. இன்னைக்கு பார்த்து இந்த பையில நான் கூட்டு வந்துட்டேனே, இவன் காதல்னாலே பிரிச்சு வச்சிருவானே. மத்த நாள் ஒரு சிரிப்பு சிரிக்க மாட்டா, இன்னைக்கு பார்த்து இவ்வளவு சிரிப்பு சிரிக்கா. ஓ, உனக்கு ரொமான்ஸ் கேக்குது. நான் மண்ணி போட்டாம்ல, மரியாதையா போயிருங்க சொல்லிட்டேன். நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்கு. நான் பாட்டுக்கு சும்மா நின்றுட்டு இருந்தேன். மாணிக்கனே அவன் சொல்றத காது கொடுத்து கேட்க வேண்டாம். அப்புறம் என்ன? அப்புறம் இல்ல, பூ வைக்கலையா? வச்சு விடுறாங்க, வச்சா வைப்போம். அப்போ நான் வச்சத வைப்பியா? இரு, போய் உடனே போய்கிட்டு வரேன். அதுக்காக வைக்க வந்தியா? சொல்ல வேண்டியதுடி. மாணிக்கனே, என்ன உள்ள வச்சிரி?
என்ன சிரிப்பு அப்படியே பொங்குது உனக்கு? இல்ல ஏமா அவனுக்குலாம் பயப்படாதம்மா. ஓ பயப்படக்கூடாது எனக்கு. நான் சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? ஒண்ணு வேண்டாம் போ. இரு நான் போய்கிட்டு வரேன். அது அவனை வெளியில விட்டுட்டு வாங்க. ஓ 2 பேரும் சேர்ந்துட்டீங்க. நீங்க அவன் கூட சேர்ந்து உருப்படவே மாட்டீங்க. கரெக்டா சொன்னேன். அவனுக்கு காதல் வராது, காதலிக்கிறவங்களையும் விட மாட்டான். நான் உங்களுக்கு சொல்றதா, இனிமேல் என்ன பார்க்க வந்தா அவன் கூட வராதீங்க. இனிமேல் வரமாட்டேன். அதே என்னங்க இன்னைக்கு கொண்டுதால என்னங்க வாவா அண்ட சரசம் மாட்டேங்க போய்க்க. என்னடி? நான் உங்ககிட்ட பேசணும். ஓ என்ன இப்பதான் பல்புல கட்டிட்டு இருக்க சின்ன பிள்ளை போய் மாட்டி கிடக்காம பாரு. சொல்றேன் இவனுக்கு ஏதாவது பண்ணுங்க, இவனுக்கு எது போக சொல்லுங்க. டேய் சாரோனி எனக்கு சின்ன வேலை இருக்கு, நீ போயிட்டு பெற வாங்க. ஓ நான் போயிட்டு உனக்கு பெற வரணுமா? இன்னைக்கு வா கிட்ட இருந்து வாங்க மாட்டேன். அங்க வா வந்துரு. எங்க போறான்? வாக்கிங். இந்த பொம்பளையில இப்படிதான். ஓ வாங்கிட்டே போ போ அப்படியே போ. என்ன அப்ப பார்த்தல ஓ பொல்ல பல்ல கட்டு மூஞ்சி மாய பேத்துறோம் பாத்துக்க. இதோ கவின் கூட விளாண்ட அப்படின்னு பார்த்தா ரொம்ப பல்ல கட்டுத மூஞ்சி மாறி பேத்துறேன். இப்ப எதுக்கு இவனுக்கு வெட்டுற மாதிரி பண்ணுதா? சரியான அழுகையா இருக்கும் உங்களுக்கு. இங்க பாரு இப்பெல்லாம் அழகாது. ஆமா ஒழுங்க வேலை பாரு. பொண்ண பொண்ண கட்டினா எனக்கு கோவம் வரதான் செய்யும். ஒழுங்க வேலை பாரு. நீ அழுகிட்டு இருக்க? இல்ல அந்த இப்படி மீச வச்சிருப்பாங்கல்ல அவங்க என்ன திட்டாங்க. இங்க இன்னைக்கு அவன் மாணிக்கமும் சாரமத்துக்குனா அவனுக்கு வேலை இல்ல. சரி நான் சத்தம் போட்டு வைக்க. இந்த கொண்டு போறதுல பொருள் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சுட்டேன். சும்மா தான் அப்படி கத்துவான். சரியா? அதெல்லாம் ஒண்ணு எடுத்துக்காத. சரி அந்த சாப்பாடுக்குள்ள இதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சிரு. எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். சரி இல்ல நான் உங்க அம்மா கிட்ட சொன்னது தப்பு. நான் சம்பளத்துக்கு வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரி. அவங்க என்ன சரிசமா நடத்தினா நான் ஏதோ இந்த வீட்டு பொண்ணு மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வேலை செய்யறதுக்கு கூலி கொடுக்குறாங்க. அப்புறம் இதுக்கு நான் இப்படி நடந்துக்கிட்டேன். நான் ரொம்ப பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்கேனே. அவங்க வீட்டில் நான் வேலை பார்க்குறேங்கிறதே நான் மறந்துருக்கேன். அவங்க திட்டலாம் ஏசலாம். நான் எப்படி பண்ணினேன்? அவர் முத வாட்டி என்ன சிரிக்க கூடாதுன்னு சொன்னப்போ என்ன சிரிச்சிருக்க கூடாது. நான் 2வது சிரிச்ச தப்பு. இதே வேற இடத்துல அடிச்சிருப்பாங்க. முத எனக்கு சிரிக்கிறதுக்கு ரைட்ஸே இல்லையே. நான் ஏன் இப்படி பண்ணினேன்? நான் இத்தனையும் பண்ணிட்டு அவங்க அம்மா கிட்டேயே அவங்க பிள்ளைய பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேனே. ஐயோ சாரி கேட்கணுமே. இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன். அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சே நான் யாருங்கதையே மறந்துட்டேன். என்னம்மா எடுத்து வச்சுட்டு அப்படியே நேரம் ஆயிட்டுமா? எல்லாரும் கிளம்பிட்டாங்க. முதலாளியம்மா நான் உனக்கு சத்தம் போட்டு வைக்க. இனிமேல் அவனை சத்தம் போட மாட்டான். ஐயா அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. நான் தான் புரிஞ்சுக்காம. எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அனுபவம் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு வந்தேன்னா அதான் எனக்கு விவரம் பத்தல. என்னாச்சு? இல்லம்மா தப்பு என் மேலதான். அவர் மேல எந்த தப்பும் இல்லை. அவர் சிரிக்க கூடாது முதைய வார்னிங் பண்ணாரு. நான் தான் திரும்பியும் சிரிச்சேன். இன்னொன்னு நான் அவரை பத்தி உங்ககிட்டயே சம்பளம் வாங்குற வேலைக்காரினா நான் தப்பா நடந்துக்கிட்டேம்மா. என் மேல என்ன தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்காமலே நான் ஒரு சின்ன பிரத்தனமா நடந்துக்கிட்டேன். நல்லா புரிஞ்சு நடந்துக்கலாம் அந்த பொண்ணு. இல்லம்மா நான் ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு வந்தேன்னா அதான் எனக்கு அனுபவம் பத்தல. நீங்க சம்பளம் கொடுக்குறவங்க நான் வேலை பார்க்குறவா. நான் போய் உங்ககிட்டயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேனே. சாரிங்கம்மா. இனிமேல் இந்த தப்பு நடக்காம நான் பாத்துக்கிட்டேம்மா. ஐயோ நீ சின்ன பிள்ளை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிம்மா அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து படிக்க வச்சிருக்கியா? இப்ப எடுத்து வச்சதே முதலாளியம்மா. சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தா சரிங்கம்மா. ஆமா என்னதோ படிக்க போறேன். என்ன படிக்க போற? இன்ஜினியரிங்மா. எங்க போய் படிக்கலான்னு இருக்கா? இங்கே கிடைச்சா வசதியா இருக்கும். எப்படின்னு தெரியலம்மா. ஆனா நல்ல மார்க் எடுத்திருக்கேன். ஓ சரி. இந்த வீட்டுல ஜான் தெரியுமா? ஆமா. அவன்கிட்ட கேளு. ஏதாவது உதவி பண்ணுவான். ஏன்னா அவன் அந்த ஃபீல்ட்ல தான் இருக்கான். இங்குள்ள காலேஜ் எல்லாம் அவனுக்கு நல்லா தெரியும். கேம்பஸ் இன்டர்வியூ நடத்துவான். அதனால அவன்கிட்ட பேசி பாருங்க. சரிங்கம்மா. அம்மா சாரிம்மா. இல்ல இருக்கட்டும். நல்ல புரிதல் உள்ள பிள்ளையா இருக்கு. ஏய் ஒழுங்கு என் சாரிக்கு பின்னாடி. சரிங்க மேடம். இங்க பாரு என் சேலையில ஏதாவது ஒரு சின்ன கரை பட்டுது. இல்ல என் கை சுத்தமா தான் மேடம் இருக்கு. சேலையில
அடுக்கு சரியா இருக்கான்னு பாரு. கரெக்டா எடுக்கணும். செஞ்சாத டேமேஜ் பண்ணுன. ஏன் சேலைக்கு சுருக்கு கூட எடுக்க தெரியாதவன் சேலை கட்டிட்டியாமா? சரியான லூஸ். பட்டிக்காடு. என்ன மேடம்? என்ன சொன்னீங்க? நான் Dress மாத்திர இடத்துல உங்களுக்குலாம் என்ன வேலை? நான் Dress பார்த்தபோது எனக்கு யாருமே உள்ள இருக்க கூடாது. எனக்கு அருவருப்பா தெரியும். அப்ப அந்த சின்ன பிள்ளை உள்ள நிக்குதே. எனக்கு ஹெல்ப் பண்ண வச்சிருக்கேன். அப்போ உனக்கு அருவருப்பா இருக்காதே? அம்மா அவளுக்கு அலர்ஜி அம்மா. நீ வெளியில வந்துருமா? என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அடுக்கடே. சரிங்க மேடம். பரவாயில்ல நீ வெளிய போமா. அவளே எடுத்துக்கிடுவா. இங்கெல்லாம் அப்படி யாரும் யாருக்கும் வேலை செய்யக்கூடாது. நீ போ. என் பர்சனல யாரும் தலையிடாதீங்க. இங்க பாரு உனக்கோ சட்டம் எங்களுக்கோ சட்டம்லாம் கிடையாது. இங்க யாரும் தனிப்பட்ட ஆளுக்குன்னு வேலைக்கு ஆள் வைக்க கூடாது. இன்னொன்னு அந்த பொண்ணு ஒண்ணு இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வரல. அவளே இந்த வீட்டுல ஒருத்தி. அதான் நானே கேக்குறேன். ஏன் இந்த ஒருத்தி? யார் இந்த ஒருத்தி? இந்த வீட்டுக்கு இவங்க தேவனி யாராவது கூட்டிட்டு வந்தா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அதெல்லாம் உனக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. ஏ பாப்பா நீ உள்ள போ. ஏ பாருங்க எனக்கு சுருக்கு எடுக்க தெரியாது. இந்த பொண்ணை நான் கூப்பிட்டுருக்கேன். அவ்வளவுதான் போங்க. ஏமா உன் இஷ்டத்துக்கு அந்த பிள்ளைய ஒரு 4 முழுக்க வேலை வாங்குற. கேட்டா வேற சுருக்கு மட்டும் எடுக்க கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு அதை எடுத்து வாங்க இதை எடுத்து வாங்க. இல்ல அந்த பொண்ணு பார்த்தா உனக்கு எப்படி தருதுன்னு நான் கேட்கேன். சரி அப்ப இந்த பொண்ணுக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்மதம்னு சொல்லுங்க. நான் வேலை வாங்கல. அத கூட்டம் நம்மகிட்ட கேளு. எனக்கு என்னமோ காட்டுக்கு போறதே இவ்வளவு பழி கொடுக்கறதுக்கு தான் இருக்கும்னு நினைக்கேன். என் பறக்கு என் கணிப்புப்படி அப்படித்தான் இருக்கணும். அணைய போற விளக்கு ரொம்ப பிரகாசமா எரியும். கரெக்டா தான் இருக்கு. பார்க்கலாம் யார் அணைய போற விளக்கு அணையாத விளக்குன்னு போக போக தெரியும். ஏ பாப்பா நீ வா. சரி சொல்லுங்க. இந்த பொண்ணுங்க கூட்டு வந்தது யாரு? இந்த குடும்பத்துக்கும் இந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்? யாரோ எதுக்கோ கூட்டு வந்திருக்காங்க. உனக்கு என்ன வந்திருக்கு? இல்ல இதனால உனக்கு என்ன பிரயோஜனம் நீ சொல்லு பாப்போம். இல்ல அனாவசியமா இவ எதுக்குன்னு நான் கேட்க. இந்த குடும்பத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அது எது வந்தா உனக்கு என்ன? இந்த நீ என்ன பண்ண போற? இல்ல இது என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுதா? இல்லன்னா என் கண்ணுக்கு எல்லாமே தப்பு தப்பா தெரியும்பா. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே நீ. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? பாரு யாரோ யாருக்காகவோ கூட்டிட்டு வருவாங்க. அதுக்காகலாம் அத்தி மகிமா திணறு தானே மகிமாவுக்கும் தெரிஞ்சு போச்சு. அத ஒரு ஃப்ளோல பேசிட்டு இருக்கல. இதுக்கு உள்ள வந்தா எப்படியாவது மேட்ச் பண்ணி விட்டுரு. மேட்ச் பண்றதா? ஏதாவது பண்ணு. சரி சரி உன்னை வெளியில கூப்பிட்டாங்க. சீக்கிரம் போவியா? என்னையா எதுக்கு? எதுக்கோ தெரியல. கருப்பு சிங்க மாமா தான் அவளை சீக்கிரம் போய் கூட்டிட்டு வாமான்னு சொன்னாங்க. அதான் வந்தேன். கருப்பு சிங்க மாமாவா? சீக்கிரம் சொல்லு. எரும மாட்டு பையல இருடா உனக்கு இருக்கே. கருப்பு சிங்க எதுக்காக கூப்பிட்டு பாரு. சீக்கிரம் போமா. சரி நல்லா தெரியுமா? ஐயோ அங்க போய் கேட்டா பிரச்சனை இல்லாம நான் கூப்பிட வந்திருப்பேன். என்ன எதுக்கு நான் இந்த ரூமுக்கு வர போறேன் சொல்லு பாப்போம். சீக்கிரம் போ. திரும்பி பார்க்காம போவியா? திரும்பி பார்த்தா சோழி முடிஞ்சிருமே. வாயிச்சு சும்மா இருக்க மாட்டேன். சரிடி போனா போறா போட்ட போறா. எனக்கு வேலை கிடக்கு. சரி நான் வரேன். சரி நீ கருப்பு சிங்க மாமா போய் சொல்லிடு. அவட்ட போய் சொல்லிட்டேன்னு. சரி நான் கிளம்புறேன். யார் அந்த பொண்ணு? அது தெரிஞ்ச பொண்ணு. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கா. இருக்க வசதி இல்லைன்னா அதான் கொண்டே போட்டுறேன். நீ இந்த சாரன் பையெல்லாம் சேர்ந்து ஏதோ வேலை பார்த்தீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இரு கையும் கிழமை மாட்டேன். அப்ப இருக்கு உனக்கு. நானே கஷ்டப்பட்டு அவளுக்கு வந்து ஏமாத்தி வலிக்க வச்சிருக்கேன். பிள்ளைங்க நின்றுட்டு இருக்கா. கோத்துல வந்தேன். நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருந்தேன். வேலை வாங்கிட்டே இருந்தா அதான். அப்படி அந்த பொண்ணு வசதியான வீட்டு பொண்ணுதான். இவன் ஃபாரின்ல பிறந்து வந்தவா. ஃபாரின்ல பிறந்து வந்தாலே இவ வேலை வாங்க வச்சுட்டாளா? அப்ப இவ பழைய கில்லாடியாதமா இருப்பா. அத்தான் இவ விக்கி விக்கி பேசுறாளா? உங்ககிட்ட கேட்கும்போது எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா அவளை திட்டாத. திட்டாத இல்ல தமிழ் அந்த அளவுக்கு தெரியாது. நல்லா இருக்கும்டா போய் வீடு. குதூகலமா இருக்கும். படா. சரி நான் முன்னாடி போய் வாங்க. நீ என்ன குத்தலாம் பண்ண போறியோ? அந்த எம்மாட்டு பையலங்க அங்கதான் நின்னுட்டு இருந்தான். ஒருவேளை அந்த கவின் பையன் அந்த பிள்ளை லவ் பண்ணுவானோ? ஏண்டா கவினி? நீ நினைக்க போல எதுவும் இல்ல. இல்லன்னு சொல்றானே தவிர நவள மாட்டேங்க. நாம தான் இன்னும் பச்சை பிள்ளையாவே இருந்திருக்கோம். இந்த பையன் நம்ம கூட விளையாடும் போது எப்படி இருப்பான் இப்ப பாரு. டேய் நல்லதாண்டா இருக்கு ஜோடி பொறுத்தா. ஒன்னா வச்சுறப்பல வேலை செஞ்சுட்டு இருக்காதுன்னா சரி எங்க பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா பயமா இருக்கு. ஏன்? இப்ப மாதிரி என்ன கண்டுபிடிச்சு வெளியில அனுப்பிட்டாங்கன்னா அதெல்லாம் சாரமணி பாத்துக்கிடுவான். நீ பயப்படாத. எனக்கு இங்கே இருக்கணும் போல இருக்கு. இங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே இருக்கலாம். நிஜமா? நிஜமா? என்ன பண்ணுத? ஒன்றும் இல்ல சும்மா ஹெல்ப் பண்ண. ஓய் இங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் இங்க பண்ணக்கூடாது. ஏன்? இங்க பண்ண மாட்டாங்க. பண்ண என்ன? பண்ணா குழந்தை பிறக்கும்.
என்ன சொல்லணும்? நான் என்ன சொல்ல? என்னடி பொம்மை மாதிரி இருக்க? பொம்மை மாதிரி இருக்கேனா? அப்படி டாபி பொம்மை மாதிரி. பொம்மை பொம்மை. ஹாய். நீங்க கூட தான் திடீர்னு பெரியார் மாதிரி தெரியுறீங்க. அப்படியா? ஆமா. அப்ப பெரியார் இல்லையா? அது நீங்க என்ன கட்டி பிடிச்சதானே தெரியும். ரொம்ப விளைச்சல் தான். ஆமா, அவசரம். இல்ல. என்ன இல்ல? கட்டி பிடிக்கிட்டா? ஆனா ஏன் கட்டி பிடிக்க நீ தாங்கிக்கிட மாட்டியா? சும்மா இருங்க. இந்த வெக்கம் தானா வருது பத்தியா? சும்மா இருங்க. இப்ப சொல்லு, கட்டி பிடிக்கிட்டா? நான் சும்மா சொன்னேன். இல்ல, கட்டி பிடிச்சு கட்டிக்கிட்டா? சும்மா இருங்க. சும்மா கட்டி இருக்க முடியும்? போங்க. எங்க போன? போங்க. கதவுல அடிச்சாச்சு. அதுக்கு கொஞ்சம் விளாண்டு பார்க்கலான்னு தோணுது. விளாண்டு பார்ப்போமா? ஒண்ணு வேணாம். கொஞ்சம் வேணாம். கொஞ்சம் போல. முடியாது. இல்ல, கொஞ்சம் விளாண்டு பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் ஓடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது வந்து ஐயா யான் தெரியல. ஏண்டா வர நேரமா நீ எழுச்சிட்டு வா, வந்துட்டேன். கிளம்புமா? இப்பெல்லாம் நம்ம வீட்டு பயிர்களுக்கு முந்தானி அளவெடுக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்குடா. ஆகா, தெரிஞ்சு போச்சா? இவனை எதுவும் சொல்லாத. யாரு இவன்? ஆகா, வச்சு செய்தாரு. சும்மா இருடா. ஆமா, இல்ல நான் நேரம் உண்மையை பேசி போடுதேன். கிளம்புமா? சரி கிளம்புமா? பாரு, வர வேண்டியவெல்லாம் வந்தாச்சு. இன்னும் உன் புள்ள வந்திருக்கானு பாத்தியா? வருவாங்க, சத்தம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப நேரம் ஆகுதா? வந்துட்டாங்க. அந்த பெவலை இப்பதான் நம்மள அத்து கிழிச்சுட்டே போயிருக்கு. இன்னும் ட்ரெஸ்ஸே மாத்தல, அத்து கிழிச்சுட்டு இருக்கா. அப்படியா மாமா? அடிக்கடி இவர் வளர்ந்தாரு. அது வந்து மாமா, இல்ல அறுத்து கிழிச்சுட்டா போனா சேட்டை கொஞ்சம். அது அவ இது செஞ்சாலும் கரெக்டா தான் செய்வா. பாத்தியாடா கற்புச்சிங்க, அது இவ்வளவு நான் அறுத்து கழிச்சுட்டு போயிருக்கடா. ஐயா அப்படியாப்பா? நீ சிரிச்சுட்டா ஆல்ரெடி. இல்லப்பா, நான் உள்ளுக்குள்ள அப்படியே சிரிப்பு பொங்கிட்டு வருது உனக்கு. இல்ல மாமா, அது வந்து புள்ள திட்டிருக்கால. டேங்கப்பா, திட்டல, அறுத்து கிழிச்சுட்டு போயிருக்கா. என்னமாமா? டேய், அது ஏன்டா கஷ்டப்பட்டு சிரிக்க? சிரிச்சிட வேண்டியதானே? ஐயா, அப்பா அது சரிப்பட்டு வராது. ஓ, இல்லன்னா சிரிச்சிருவ. ஏன் புள்ளையாச்ச, கொஞ்சம் பாசத்தை குறைச்சு வை. என்ன மாமா, ஏன் புள்ள ஓ புள்ளதான், போய் தூக்கிட்டு வா. என்ன போய் தூக்கிட்டு வரேன்? தூக்கி சமக்கு அஞ்ச மாட்டாம்ல. சரிடா, நேரம் விட்டு போ. என்ன வர சொல்லிட்டேன். எல்லாரும் வனக்கோயிலுக்கு போறாங்களா? அங்க எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க. கண்டிப்பா என் கூட பிறந்தவனு அங்கதான் இருப்பா. ஒரே இடத்துல எல்லாரையும் ஒன்னா பார்க்கலாம். கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த வீட்டுல தனித்தனியா எல்லாத்தையும் சந்திக்க முடியல. தனித்தனியா பார்க்க போனாலும் அசிங்கமா இருக்குதே, தப்பா நினைச்சிருவாங்களோன்னு. ஆனா இதே வனக்கோயிலுக்கு போனோம்னா எல்லாரும் ஒரே இடத்துல இருப்பாங்க. அங்க யாரு நம்ம கூட பிறந்ததுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அங்க ஒரு சிக்கல் இருக்கு. அங்க அவங்க ஃபேமிலி உள்ளவங்க மட்டும் தான் போகணுமா, மத்த யாரும் போக கூடாதான். என்ன பண்ண? ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி போலான்னு பார்த்தா ஒரு ஐடியா. என் பொண்ணும் உன் பையனும் ரெடியாகி வந்துட்டு இருக்காங்க. வர கோபத்துக்கு என்ன, இந்த ரெண்டு எப்ப பார்த்தாலும் ஏதோ வயசுக்கு வந்த பயிலுக மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணுதாங்களே, என்னன்னு தெரிய மாட்டேங்குதே. என்ன போன பாரு. சமாளி, நான் எப்படி சமாளிப்பேன்? நீ சமாளிடா. எப்ப பார்த்தாலும் வயசு பயில மாதிரி போன் வச்சுக்கிட்டு அடையிறாங்களே, இதுக்கு முன்னாடி இப்படி வச்சுட்டு அலைய மாட்டாங்களே. ஒன்ன வச்சுக்கிட்டு இப்படி சமாளிடா. நீ காத்துல வை, நான் சமாளிக்க. என்னையே கோத்து விடுதெல்லாம் பார்த்துக்கிட்டே இரு. என்னடா? என்ன சார்? ஏய், நாம மலை கோயிலுக்கு போறோம். கரெக்டா 10 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம். ஏன் இல்லைன்னா இது எனக்கு தெரியாதங்க. 10 மணிக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டா போயிடலாம். ஆனா எனக்கு கிளம்புன மாதிரி தெரியலையே. வந்தா அப்புறம் ஒன்னா போலாம், ஏதாவது ஒண்ணு சொல்லி பறிக்கி போலாம். வந்தா போகலாம். டேய், வந்தா போகலாம்.
இந்தா புடி. இந்த ரெண்டுமே ஏதோ புதுசா ஏதோ ஒரு பெரிய வேலை பாக்குற. அன்னைக்கு ராணி வேற ஏதோ வளர்னால ஏதோ வயசு பயிலுக மாதிரி மொபைல்ல ஆளுக்கால ஒழிச்சு வேற இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரே வழி ஏன் சிங்கக்குட்டி பெத்த சிங்க பயிலுக தான் சேர சோழ அவனுக்கு தான் சரி பண்ணுவானுங்க. போன அவனுக்கால மட்டும் தான் தூக்க முடியும். என்னடா பொண்ணு வச்சுக்கிட்டு இருக்க? இடைவெளி சமாளிச்சுக்கலாம். அங்க போய் உண்மை போட்டு என்னமோ இருக்கிறது ரெண்டுக்குள்ளேயும். நான் எத்தனையோ நண்பர்களை பார்த்திருக்கேன்டா. உங்களை மாதிரி யாரையும் நான் பார்த்ததே இல்லை. நமக்கெல்லாம் இப்படி ஒரு நட்பு கிடைக்கும். பொண்ணு மாப்பிளையும் வந்தாச்சு. என் பிள்ளை எவ்வளவு அழகா வந்து நிக்கிறேன். என் மருமகளை பாருடா. என் மருமகளை பாருடா. புள்ளையோட நிக்க வச்சிருக்கீங்க. அண்ணா புள்ளைய தங்க தேர் வச்சு தானே தூக்கிட்டு போறோம். சரிடா எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? அப்படி எல்லாம் ரெடி பண்ணிட்டோன்னே தங்க புள்ள உனக்கு அதுல தங்க புள்ள இங்க வா. பேசுற அழகா பாரு. கொஞ்ச நேரத்துல இருக்கட்டும். பிள்ளைக்கு சுத்தி போடுங்கடா. அதானே என் பிள்ளைக்கு சுத்தி போடணும். என் தங்க புள்ள இருக்கா அழகு. தங்க புள்ள நிச்சயமாவே என் புள்ள அழகா இருக்கு. என் புள்ள அழகா இருக்காது. என் தங்க புள்ள இல்லாது என் மருமகளானே. என் மருமகளானே டே புள்ளை சேர்த்து கூட்டு வாடா. சரிங்கப்பா. டேய் அவங்க ரெண்டுத்துக்கும் ஒரு ஆழத்தை எடுங்கடா. கண்ணு பற்ற போது. ஆமாடா ரெண்டும் அழகா பாரு. அலெக்ஸ் அதை சுத்தி போடுறான். சரிங்க மாமா. கண்ணே பற்றும் போல இருக்கு. என்ன எல்லாரும் பார்த்துட்டே இருக்கீங்க? ஒரு மனுஷங்க அழகா இருக்கலாம்டா. இப்படிதான் ரெண்டு இருப்பீங்க. போதும் போதும்.